Okay. Good morning, students. Good morning, miss. Yes, ma. Today we can start our class 8th standard Max workbook worksheet 9 question number 5. நம்ம question 4 வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ question 5 பார்ப்போம். Prakash sold 2 bicycles of cost rupees 2000 each. பிரகாஷ் சோல்டுன்னா விற்கிறது. பிரகாஷ் வந்து விற்பனை செய்கிறாரு. என்ன விற்கிறாரு பாருங்க, 2 bicycles of cost rupees 2000 each. 2 பைசைக்கிளை வந்து அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. ஈச் அப்படின்னா ஒவ்வொரு பைசைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupeesன்னு அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. ஆன் ஒன் he made a profit of 5%. அந்த ஒரு சைக்கிளில் அவர் லாபம் பார்க்குறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. and on the other a loss of 3%. பட் இன்னொரு பைசைக்கிளை சேல்ஸ் பண்ணும்போது 3% லாஸ் பண்ணுறாரு. find his overall profit or loss. இப்போ மொத்தமாக அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிரகாஷ் வந்து சேல்ஸ் பண்ண 2 பைசைக்கிள்ஸை வந்து ஒவ்வொரு பைசைக்கிளும் 2000 சொல்லி சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பைசைக்கிளில் வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இன்னொரு பைசைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லாஸ் கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக ஓவரால் அவருக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அது எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 பைசைக்கிள் இல்லையா, அப்போ 2 × 2000. ஏன்னா ஈச் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு பைசைக்கிள் 2000 அப்படின்னா 2 பைசைக்கிள் ஹவு மச்சுமா? 2 × 2000 4000 மிஸ். எஸ் 4000 வந்து அவரே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பைசைக்கிள் வந்து 5% ப்ராஃபிட். ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜாக தான் இருக்குது, நமக்கு அமௌண்ட்டாக வேணும். அவருக்கு மொத்தம் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5%. பர்சன்டேஜ்னாலே நமக்கு தெரியும் டிவைடட் பை 100 இல்லையா? ஸோ 5 டிவைடட் பை 100. ஸோ 20 கட் பண்ணுங்க. 10,000 1000 100 1000 miss. 1000 Miss? 1000 No miss. then 10,000 மிஸ். 5 2s are 10. ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு, அவ்வளோதானே. 100 rupees தான் இல்லையா? 100 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே 2 0 கட் பண்ணிட்டோமே, இங்கே 2 0 கட் பண்ணிட்டோம், இங்கே 2 0 கட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 100. ஸோ 100 rupees அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா 2000ஓட 100 rupees இல்லையாம்மா? அப்போ 2100, அதாவது 2000 rupeesோட 100 rupees அவருக்கு அடிஷ்னலாக கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. அப்போ மொத்தம் அவருக்கு இதை வந்து மொத்தம் அவர் கையில் வந்து 2100 ரூபாய் இருக்கு. சரியா? அவர் கையில் 2100 ரூபாய் இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்க, லாஸும் நமக்கு வந்து பர்சன்டேஜாக தான் இங்கே இருக்குது இல்லையா? 3% வந்து நமக்கு அமௌண்ட்டு தெரியாது. ஸோ அதுக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 2000 இன்ட்டு இதே தான், எப்படி நம்ம 5/100 செஞ்சோம் அதே மாதிரி லாஸுக்கு இன்ட்டு 3/100. ஓகே மிஸ். கட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 2 zeros கட் ஆயிடும். ஸோ எவ்வளோ ரூபாய் அவருக்கு வந்து நஷ்டமாயிருக்கு? 20 × 3 how much? 20. என்னம்மா 320 சார் எவ்வளோம்மா? 60 மிஸ். கடவுளே, இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க. 320 சார் 60 rupees அவருக்கு லாஸ். இப்போ லாஸ்னால் நம்ம என்னப்பா பண்ணணும்? 2000 rupeesலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? 60 ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. 2000 - 60 68 மிஸ். 2000 - 60 இப்போது பண்றேன். சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. கையில் நோட்லாம் வச்சிருக்கீங்கல்ல, மிஸ் நோட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். Miss 1940 miss. எஸ், வெரி குட். 1940. ஸோ அவர் லாஸ் பண்ணிட்டு இவ்வளோ ரூபாய் கையில் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சைக்கிள் சேல்ஸ் பண்ணதில் 2100 ரூபாய் வச்சிருக்காரு.
செகண்ட் சைக்கிள் சேல்ஸ் பண்ணதில் 1440. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மொத்தம் அவர் கையில் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் அவர் கையில் மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்குது? Miss 4040 miss. எஸ், அவர் வந்து மொத்தம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு அவர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா 4040. 4040. பட் அந்த சைக்கிளோட ரேட், ஒரு சைக்கிளோட ரேட் எவ்வளவு, 2000 ரூபாய் தான். அப்போ ரெண்டு சைக்கிள் அப்படிங்கும் போது 4000 rupees இல்லையா? அப்போ அவர் 440 ரூபாயில இருந்து சைக்கிளோட விலை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதம் அவர் கையில் எவ்வளோ இருக்குது, 40. இது லாபமா நஷ்டமா அவருக்கு? ஓவரால் ரெண்டு சைக்கிளை விட்டதுல லாபமா நஷ்டமா? நஷ்டம் மிஸ். Miss லாபம் தான் miss. சைக்கிளோட ரேட் வந்து 4000 rupees, அவர் சேல்ஸ் பண்ணது 4040 ரூபாய். அப்ப லாபமா நஷ்டமான்னு கேட்டா நஷ்டம்னு சொல்றீங்க. நான் லாபம் சொல்றேன். ப்ராஃபிட். நான் ப்ராஃபிட் தான் மிஸ் சொன்னேன். ப்ராஃபிட் தான் மிஸ். கிடைச்சது என்னது, ப்ராஃபிட் தான். சரியா? சரி, ப்ராஃபிட் 40 rupees which is in option C. which is in option C. C is the correct answer. நீங்க இப்படி தான் ரஃப் ஒர்க்ல செஞ்சு பார்க்கணும். ரஃப் ஒர்க்ல நீங்க செஞ்சு பார்த்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே மிஸ். மாமா போலாம் மிஸ். அடுத்த சம் யாராவது ரீட் பண்ணுங்க. 6th sum. The ceiling fan was A but ceiling for fan. A ceiling fan. கரெக்டா ரீட் பண்ணுங்க. A ceiling fan was bought for fan was 2098 expenses of anyone. Rubini read பண்ணு. A ceiling fan was bought for rupees 3000 and expenses. English bought ன்னு சொல்லக்கூடாது. 100 were paid. Bought for rupees 3000 and expenses of rupees 100 were made on it. Rupees of a profit of rupees இல்லம்மா, rupees இல்லம்மா, அது வந்து repair. Repairs if a profit of 5% is made on it, then his selling price will be. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த கேள்விக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா, மீனிங் தெரியுதா? யாராவது சொல்ல முடியுமா? சீலிங் ஃபேன்னா நம்ம மேல நம்ம ஃபேன் நார்மலா நம்ம மேல் தளத்துல வந்து நம்ம வீட்ல இருக்குல்ல, அது ஃபேன் தான் சீலிங் ஃபேன். என்ன என்ன கேட்டிருக்காங்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுது? என்ன புரியுது உங்களுக்கு? கணக்குல வந்து என்ன புரியுது? சீலிங் ஃபேன்னா நம்ம இந்த கூரை நம்ம வீட்டுக்கு மேல நம்ம மாட்டியிருக்கோம் இல்லையா, சுத்துற ஃபேன், டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேனுன்னு சொல்லுவோம். டேபிள் ஃபேன்னா டேபிள் வச்சிருக்க ஃபேனு, இது மேல் கூரையில் இருக்கக்கூடிய ஃபேன், மேலே சுத்துற ஃபேனு. A ceiling fan was bought for rupees 3000. இதுக்கு என்ன உங்களுக்கு மீனிங் புரியுது? நீங்க கணக்கு வந்து சீலிங் ஃபேன் வந்து 3000 விக்கறாங்களா மிஸ்? விக்கல, வாங்குறாங்க. பை பாட் அப்படின்னா வாங்குறது. ஒரு சீலிங் ஃபேனை வந்து 3000 rupeesக்கு வாங்குனாங்க. அது வந்து 100 rupeesக்கு ரிப்பேர் பண்றாங்க. அவ்வளவுதான். இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அண்ட் எக்ஸ்பென்சஸ்னா செலவு. ஒரு ஃபேன், சீலிங் ஃபேனை வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கி அதுல கொஞ்சம் ரிப்பேர் இருக்குது, அதை சரி பண்றதுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா செலவு பண்றாங்க. எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆமா, 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ரிப்பேர் பார்க்கறதுக்கு. If a profit of 5% is made on it, அது இப்போ ப்ராஃபிட் வந்து 5% சரி வாங்கி அதை வந்து ரிப்பேர் பார்த்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணும்போது 5% 5% லாபம் வச்சு விற்கிறாங்க. தென் த செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் த செல்லிங் ப்ரைஸ், அப்போ அந்த ஃபேனை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? இதுதான் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் you have to understand what it is given in the sum, what it is asked in the sum.
ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்விக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அந்த பொருள் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க. அதுதான் மேத்ஸ் ஸ்டெப் சம்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாட் இட் இஸ் கிவன், வாட் இட் இஸ் ஆஸ்கடு. இந்த மந்திரத்தை மறக்கவே மறக்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கதை வச்சு நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கேட்டிருக்கதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஆல் ஆஃப் யூ வீடியோ ஆஃப் பண்ணு. சதீஷ் வீடியோ ஆஃப்ல வைக்கண்ணா. வீடியோ யாரும் ஆன் பண்ண வேண்டாம். சரி, இப்போ வந்து 6 பார்த்துட்ருக்கோம் இல்லையா. 3000 a ceiling fan was bought. 3000 rupeesக்கு நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு அதில் 100 rupees வந்து ரிப்பேருக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ மொத்தம் அந்த ஃபேனோட ரேட் இப்போ நம்ம எவ்வளோ இப்போ செலவு பண்ணியிருக்கோம், 3100. நம்ம வந்து 3100 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி. ஏன்னா அதுவும் அந்த 100 ரூபாவும் நம்ம பைசா தானே. நம்ம 100 ரூபாய்க்கு ஃபேன் வாங்கிட்டு அதில் 100 ரூபாய் நம்மளே தான் செலவு பண்ணுறோம். நம்மளே செலவு பண்ணி சரி பண்ணி வச்சுருக்கோம். இதுதாம்மா சிபி. சிபினா காஸ்ட் ப்ரைஸ், அதோட ஒரிஜினல் ரேட், ஃபேனோட ஒரிஜினல் ரேட். இப்போ இந்த ஒரிஜினல் ரேட்டில் எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா 5%. 5%. மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னாலே என்ன செய்யணும், பர்சன்டேஜ்னாலே என்னப்பா பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். இங்கே இருக்குல்லையா பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்ன செய்யணும், 5%னா அது எப்படி எழுதணும், கட் பண்ணணும். 5% எப்படி எழுதணும், 5/100. இதே மறக்காதீங்க, பர்சன்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை 100. சரியாமா, டிவைடட் பை 100. ஸோ இதில் நம்ம 5% கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 0வையும் இங்கே 2 0வையும் கட் பண்ணுறோம். 31ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 31ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 155 miss. Very good Rubini, super. 155. So இதுதாம்மா லாபம். சரியா? ஓகே மேம். இதுல வந்து 5%, 3100 ரூபாயில 5% லாபம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 155 ரூபாய் நமக்கு லாபம். ஸோ இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஃபேனோட காஸ்ட் ப்ரைஸோட இந்த லாபத்தையும் கூட்டிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா இன்னைக்கு வேணா எழுதிக்கோங்க. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். சிபி அதாவது ஒரிஜினல் ரேட்டும் நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதுதாம்மா ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்க, அதுதான் செல்லிங் ப்ரைஸ். 3255 ஆப்ஷன் டி. டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சுதாமா? இது என்ன, இந்த சம்மி எப்படி தெரிஞ்சதா? நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு செலவு பண்ண பைசாவையும் நம்ம ஒரிஜினல் ரேட்டோட நம்ம கூட்டினோம்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆயிடுது, அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் ஆயிடுது. ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ அதுக்கான பணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது மாதிரி இன்ட்டு போட்டு பை 100 போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு அது ரேட்டு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எஸ்பி சிபி மாதிரி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான், என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகே மிஸ். எஸ். நெக்ஸ்ட் அடுத்த சம் ரீட் பண்ணுங்கம்மா. ஜெனிஃபர் ரீட் பண்ணு. If selling price of an article is rupees 580 and its selling price is 4000. எந்த சம் ரீட் பண்ற? 7th சம் ரீட் பண்ணு. வேற சம் ரீட் பண்றாமே. 7th சம் ரீட் பண்ணு. 7th சம். At all the sale money, miss. ரீட் பண்ணுமா. At all the sale money but a pair of shoes. பாட்னு சொல்லுங்க. ஏன் அத பேட்ங்கறீங்க, பவுட்ங்கறீங்க? பாட், மணி பாட், பை பாட். இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம்ல,
பைனா வாங்குறது ப்ரெசன்ட் டென்ஸ், பாட்னா வாங்கினது பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். ஸோ அதுதான் பாட், பை பாட் பாட். சொல்லுமா. Okay, miss. Bought a pair of the shoes for rupees 1890 at the discount of 10%. Find the marked price of that pair of shoes. ஓகே. அட் ஆடி சேல், ஆடி சேல், ஆடி மாதம் தள்ளுபடி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஆடி மாத தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. டிஸ்கவுண்ட்னாலே தள்ளுபடி தான். டிஸ்கவுண்ட்னாலே இங்க பாருங்க தள்ளுபடி, டிஸ்கவுண்ட்னாலே தள்ளுபடி தான். ஸோ ஆடி சேல்ஸ் தள்ளுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்குறாரு. பேர் அப்படின்னா ஜோடி, ஒரு ஜோடி ஷூஸ் வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1890 அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. அவர் வாங்குற அந்த ஷூஸ்க்கு, அந்த பொருளுக்கு 10% தள்ளுபடி கிடைக்குதுமா, தள்ளுபடி கிடைக்குது. ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் இந்த சமயம்லாம் வந்து ஸ்பெஷலாக தள்ளுபடி கொடுப்பாங்க இல்லையா, கடையில் சிறப்பு தள்ளுபடின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொருளுக்கு அமௌண்ட் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறது தான் தள்ளுபடி இல்லையா. ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் தட் பேர் ஆஃப் ஷூஸ். இப்போ அந்த ஷூஸில் அவர் வந்து தள்ளுபடி போக, தள்ளுபடி வந்து 10% போக அவர் வாங்குறாரு. ஸோ அந்த ஷூஸோட ஒரிஜினல் ரேட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ்னால் எவ்வளவு, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா குறித்த விலைமா. அவர் வாங்கினது 1890 ரூபாய், அது வந்து தள்ளுபடி போக அவர் வாங்கியிருக்காரு. பட் அதோட ஒரிஜினல் ரேட் என்ன, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். சரியாம்மா. அந்த அந்த ஷூஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100 by market price is equal to 100 divided by 100 minus, again இது ஃபார்முலா தான், 100 minus இங்கே பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்கவுண்ட்டை எழுதிக்கணுமா. டிஸ்கவுண்ட் ஓகேவா, 10% இன்ட்டு 1890 காஸ்ட் ப்ரைஸ். சரியா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 minus discount into cost price. இதுதாம்மா இதோட ஃபார்முலா. மிஸ் வந்து டைரெக்டாகவே இல்லை எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே வந்து சிபின்னு எழுதிக்கோங்க ஃபார்முலாவுக்கு, இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. சரியா. இப்போ இதுலேருந்து எது கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கணும்னா 100 so divided by again 100 minus 10 so 90 into 1890. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த 0 கட் பண்ணிடுங்க. இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து 9 189 இட் இஸ் டிவிசிபிள் தெரியுது 9 டேபிள்னால இல்லையா. ஸோ கட் பண்ணிக்கலாம். 19 is 9, இங்கே வந்து 2 9s are 18, again 19 is 9. இப்போ மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 21, அதாவது 100 into 21, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம். 2100. இது ஆப்ஷன் எதுலமா இருக்கு? Option C, miss. Yes, which is in option C. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. தள்ளுபடி போக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்களே கடைக்கு போகிறீங்க, அம்மா கூட ஒரு தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு இல்லை ஒரு ரம்ஜானுக்கு நீங்கள் வந்து அம்மா கூட கடைக்கு போகிறீங்க. அப்போ சாரீ அம்மா வாங்குறாங்க. அம்மா கிட்ட வந்து கடைக்காரர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த சாரீக்கு 20% தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தள்ளுபடி போக அமௌண்ட்டு கேட்குறாரு, உங்கள் அம்மா கொடுத்துட்றாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, பாப்பா நம்ம அப்போ இந்த சாரியோட நம்ம தள்ளுபடி குறைச்சி தான் நம்ம காசு கொடுத்துருக்குறோம், இதோட ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சொல்லுவீங்களா? கரெக்டாக சொல்லுவீங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டக்குனு மைண்டில் வச்சு சொல்லிடணும். 100 by வேற ஒன்றும் இல்லை, 100 by தள்ளுபடி எவ்வளவோ அதை 100லேருந்து கழிச்சு, இப்போ மிஸ் 20% தள்ளுபடி போக அம்மா சாரி வாங்கினாங்கன்னு சொன்னீங்கல்ல,
அப்போ 100/20 80. இப்போ சப்போஸ் சாரியோட ரேட் அம்மா காசு எவ்வளோ கடையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 500. இது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே டக்குன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லிடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுதாம்மா சாரியோட ஒரிஜினல் ரேட் அப்படின்னு சொன்னால் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம பாப்பா கணக்கு நல்லா கடகட நல்லா போட்டு சொல்கிறா அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இஃப் உதய் காட் நெக்ஸ்ட் சம்பாதியா, if Uday got 10% loss by selling his TV for rupees 45,000, then he would have bought the TV for, அதான் உதய் அப்படிங்கிறவர் வந்து he got 10% வந்து சொல்லுங்க மிஸ் உதய்ன்ற ஒரு டிவி 10%க்கு லாஸ் வித்துட்டாராங்க. லாஸா வித்துட்டாரு. லாஸ்க்கு வித்துட்டாரு. லாஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் வித்திருக்காரு அவர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து விற்பனை செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 45,000. 45,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை வந்து வித்துட்டாரு. பட் ஆனால் அவருக்கு 10% நஷ்டம். then he would have bought the TV for, then he would have bought the TV for, அவர் எவ்வளவு அந்த டிவியை வாங்கியிருப்பாரு? கண்டிப்பா விலை அதிகமாக தான் கொடுத்து வாங்கியிருப்பாரு இல்லையா? ஏன்னா நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. 45,000 ரூபாய்ங்கிறது அவருக்கு நஷ்டம். ஸோ 40,000 விட அதிகமாக இருக்குமா குறைவா இருக்குமா? அவர் வாங்கினது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா எழுதிக்கோங்கம்மா. சிபி இஸ் ஈக்குவல் டு அதாவது லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆமாம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அவர் லாஸ்க்கு விற்றுருக்காரு அப்படிங்கிறத பை 100 பை லாஸ் பர்சன்டேஜ், லாஸ் நஷ்ட சதவீதம் எஸ் இன்ட்டு 100. இதெல்லாம் ஃபார்முலாவாக நம்ம படிக்கும்போது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவர் வந்து எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 45,000 ரூபாய். by 100 by loss. So 100 minus loss percentage. So 100 minus 10%, 90 into 100. இது அப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதா. 0 ஒரு 0 கட் ஆகிடும். இங்கே 1 5 is 5, இங்கே 5 9s are 45, 5 9s are 45. 9 டேபிளால் கட் பண்ணுறேன். மீது எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 zeros இருக்குது. ஸோ இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 500 இருக்காமா? ஆமாங்க மிஸ். அகைன் நீங்கள் பாருங்கள், இதுக்கு வந்து சிபி கண்டுபிடிக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ்மா, நாட் லாஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 100. ஸோ செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து அவர் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 45,000 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் 100 மைனஸ் 10, ஸோ 90 இன்ட்டு 100. இங்கே ஏன்னா இங்கே லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இங்கே 10% கொடுத்தாச்சு. அதனால தான் நம்ம 100லேருந்து 10 மைனஸ் பண்ணி 19 போட்டிருக்கோம். இங்கே வந்து இன்ட்டு 100 எப்படி கட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இங்கே ஒரு ஜீரோவும் இங்கே ஒரு ஜீரோவும் அப்படி கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 9 டேபிள். இங்கே 45ல 9 இருக்கு இல்லையா? ஸோ 1 9 is 9. How many 9s are 45? 5 9s are 45. இங்கே ஒரு 2 zeros, மீத 2 zeros இருக்குது. ஏற்கனவே ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 100 மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோமா? 50,000 மிஸ். எஸ், அது எந்த ஆப்ஷனில் இருக்கு? A miss. Yes, A is the correct answer. Okay, shall we move to the next sum? Yes miss. Okay, short answer questions. Short answer questions. யாராவது ரீட் பண்றீங்களா? ராகுல் பைஸ் ரீட் பண்ணுங்கம்மா. மிஸ் ரீட்
பண்ணுங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. Rahul buys some electronic goods at the cost of rupees 8,000. He then sells these goods for 10,500. He attained a profit of 190. Then what would be 1900. 1,900? Then what would be the What overhead? would be? Rubini, wait. What? What would be? Not world. World na irukanga. What would be? What? Okay. What would be the What overhead expenses of the same? overhead expenses for the same? Same. ஸோ ராகுல்னு ஒருத்தர், உங்களுக்கு என்ன புரியுது? தமிழ்ல என்ன புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம் என்ன புரியுது? ராகுல் என்றது எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்குறாரு மிஸ். வெரி குட்மா, வெரி குட். எவ்வளவுக்கு வாங்குறாரு? 8,000க்கு வாங்குறாரு மிஸ். சரிம்மா. அப்புறம் he then சேல்ஸ் பண்றது வந்து 10,500 மிஸ். சரி, கண்டிப்பா அவருக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும் இல்லையா? ஏன் ப்ராஃபிட்டா இருக்குது? ஏன்னா ஒரு சேல்ஸ் வந்து 10,500 பண்றாரு மிஸ். அதான் ஏன் அது எப்படி இருக்குது? 10,500ங்கிறது 8,000 விட எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு மிஸ். அதிகமா இருக்கா? அவர் சேல்ஸ் பண்ற அமௌண்ட் அதிகமா இருந்தா நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? ஸோ ஹி அட்டைன்ட் a profit of rupees 1,900. அவருக்கு 1,900 rupees வந்து ப்ராஃபிட் அவர் அட்டைன் பண்றாரு. தென் வாட் வுட் பி? ஆனால் அவருக்கு பாருமா, ஆக்சுவலாக அவர் 8,000 rupeesக்கு தான் வாங்கியிருக்காரு. பட் அவர் வந்து விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 10,500 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மீதா இருக்கிற அமௌண்ட் எல்லாமே மீதா இருக்கிற அமௌண்ட் வந்து என்னது அவருக்கு? 10,000 லாபம் இல்லையா? ஆனா சரி, மீதம் வந்து நம்ம கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? மீதா இருக்க அமௌண்ட்டை கழிச்சா தெரிஞ்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம கழிச்சோம் அப்படின்னா 2,500 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அப்படித்தானே அவங்க கணக்குல கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாருங்க, he attained a profit of rupees 1,900. ஆனா கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா அவருக்கு வந்து நம்ம நார்மலா கழிச்சு பார்த்ததுல 2,500 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கணும்னு நம்ம சொல்றோம். பட் அவங்க கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு ப்ராஃபிட் 1,900 ரூபாய் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்கம்மா. Then what would be the overhead expenses? overhead expenses அப்படின்னா மேல்நிலை செலவுகள் நீங்க எழுதிக்கோ, இல்லை இதர செலவுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது ரிப்பேர் பார்க்குறது, அதை வாங்கி வேறு ஏதாவது இப்போ ஒருத்தவங்களாம் பழைய வீடை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணி ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறது, அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். இதர செலவுகள் அப்படின்னா மேல்நிலை செலவுகள்னு சொல்லணும். ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து அவர் அந்த எலக்ட்ரானிக் குட்ஸில் எவ்வளவு பண்ணியிருக்காரு, இதுதான் கொஸ்டின். 1,900 தான் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குது. ஆனால் நமக்கு வந்து இங்கே நார்மலாக நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிராஷ் ஆகுது இல்லையா? இன்னும் நம்ம 2,500 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்கணும்னு நினச்சோம், ஆனால் கணக்கில் வந்து 1,900 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா மீதா இருக்க அமௌண்ட்டை வந்து அவர் இதர செலவுகளுக்கு செஞ்சுருக்காரு. அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ வாட் இஸ் த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்? இது எப்படி நார்மலாக நீங்கள் ரொம்ப அப்படி ஃபார்முலா அப்படி இப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம். இதை இந்த கணக்கை பார்த்தாலே தெரியுதுல்ல, இதை என்ன செஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அவர் எதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா அவருக்கு வந்து இதர செலவு அவர் எவ்வளவு செஞ்சிருப்பாரு? 2,500 ல இருந்து 1,900. வெரி குட், வெரி குட். அப்படியும் செய்யலாம். 2,500 தான் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் கணக்குல வந்து என்னதான் கொடுத்துருக்காங்க? 1,900 ரூபாய் தான் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதர செலவு அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோமா? 2,500 ரூபாயில இருந்து 1,900 ரூபாய் போச்சுன்னா 600. கரெக்ட், இதுதான் கரெக்ட் ஆன்சர். 600 இஸ் தி ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். சரியா? இது வந்து நம்ம நார்மலாக மைண்ட்லேயே நம்ம செஞ்சுக்க வேண்டிய வேலை.
சரி, இதுக்கு ஸ்டெப்ஸாக நம்ம எழுதணும். சரியா, எப்போவுமே எந்த ஸ்டெப் கணக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸாக எழுதணும். சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கணும். சொல்யூஷன் போட்டுக்கிட்டு சிபி, அவர் வந்து வாங்கின ப்ரைஸ், தட் இஸ் சிபி ப்ளஸ் எஸ் சிபி ப்ளஸ் இவங்க கொடுத்துருக்க ப்ராஃபிட்டு இல்லை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டையும், அதாவது நீங்கள் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ராகுல் பைஸ் எலக்ட்ரானிக் குட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹8,000. He got profit is equal to 1,900. Now Raghu's expense, அவர் வந்து எவ்வளவு வந்து அவர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ராகுல் அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு அவர் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். மிஸ்ஸு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எழுதணும். புரியுதா? அப்படியே என்னால் இங்கே எழுதுறதுக்கு வரலை. ஸோ 8,000 ப்ளஸ் 1,900 இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 9,900. இப்படி ஸ்டெப் எழுதியும் செய்யலாம். 9,900. சரிண்ணா, 9,900. இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, 10,500லேருந்து 10,500லேருந்து மைனஸ் 9,900 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 கிடச்சிரும். அது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அப்போ தான் நம்ம பார்த்தது ரஃபாக ஓரலில் பார்த்தோம். இப்போ நீங்கள் இது மாதிரியும் செய்யலாம், இந்த வழியாகவும் செய்யலாம். அதாவது 8,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு 1,900 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாரு. ஸோ அவர் வந்து விற்றது வந்து இவ்வளவு. கேளுமா, ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. No miss. சேல்ஸ் பண்ணது வந்து 10,500. ஓகே, அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே மிஸ். Okay miss. ஓகே, அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா. 10th Okay, sum. ma'am. Next 10th sum. Your mobile phone. ரீட் பண்ணுங்க. At At what cost a mobile phone of cost ₹1,500 to be sold to gain 12% profit? Yes. 12%. At what cost a mobile phone of cost ₹1,500 to be sold to gain 12% 12% profit. அதாவது மொபைல் ஃபோன் 1,500 ரூபாய் மொபைல் ஃபோனை வந்து நம்ம வந்து 12% வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 12% ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 1,500 ரூபாய் ஃபோனுமா, அந்த 1,500 ரூபாய் ஃபோனை வந்து 12% வந்து ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது வேற ஒரு ரொம்ப சிம்பிள் தான். 1,500ங்கிறது வந்து மொபைலோட ஃபோனோட ரேட். 1,500 இன்ட்டு 12%. நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரெண்டையும் கட் பண்ணுங்க. 12% லாபம் வச்சு கொடுக்குறோம். நமக்கு சதவீதத்தில் தான் தெரியுது. இப்போ லாபம் எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளவு நமக்கு தெரியணும். லாபம் எவ்வளவு, லாபத்தோட அமௌண்ட் எவ்வளோ ரூபாய் லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். 2 zeros கட் பண்ணுங்க. 15ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180மா. இது வந்து ப்ராஃபிட். 180 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ், தட் இஸ் இதோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே மிஸ். அட் வாட் காஸ்ட், எவ்வளோக்கு நம்ம விற்றுருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,000
இப்போ அந்த மொபைலுக்கான ரேட் இப்போ எப்படி மாறிடுச்சு 1000 and yes, dear students, so today we can start 8th standard max workbook worksheet numbers 9. Yesterday we have completed 9 questions. இன்னைக்கு வந்து 10th questionல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 10th question வந்து பாருங்க. Question நேற்று நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா at what cost a mobile phone of cost rupees 1500 to be sold to gain 12% profit நேற்று பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து 1500 அதை வந்து 12% ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணால் அதோட புதிய விலை என்னவா இருக்கும் சரியாம்மா அதுதான் கேக்குதா ஹலோ கேக்குதுங்க ஹலோ கேக்குதுங்க மிஸ் கேக்குதாமா கேக்குதுங்க நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்பதானே எனக்கு நீங்க லைன்ல இருக்கீங்களா தெரியும் மிஸ் இங்க கொஞ்சம் மைக்ல பேசுறாங்க மிஸ் ஊர்ல அதனால மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மிஸ் சரிம்மா சரி ஓகே இல்ல நீங்க ஆஃப் பண்ண நீங்க வந்து ஆடியோ ஆஃப் பண்ண வேண்டாம் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க ஆடியோ ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கணும்ல ஓகே மிஸ் ஓகே சரி at what cost a mobile phone of cost rupees 1500 அதாவது 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோனை வந்து 12% லாபத்தில் விற்கும் போது அந்த மொபைல் ஃபோனோட விலை என்னவாக மாறும் அதுதான் கொஸ்டின் ஸோ இது நம்ம நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதில் வந்து சிபி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து கெயின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 12% கெயின் வந்து 12%. நம்ம இப்போ அந்த ஃபோனோட புதிய ரேட் அதாவது 12% லாபம் வச்சு விற்றதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ 1500ல் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அதாவது ஒரு அமௌண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்டு தட் மீன்ஸ் சதவீதம் ஏதாவது ஒரு தொகையிலையோ ஒரு அளவில் வந்து நம்ம சதவீதம்னு ஒன்று கண்டுபிடிக்கும் போது அந்த சதவீதத்தை பை 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா 12% அப்படின்னா 12/100 ஸோ ஒரு முழு அளவு ஒரு இதுதான் ஒரு தொகை அது வந்து ஒரு தொகை பணமாக இருக்கலாம் இல்லை ஒரு லிட்டர்ஸ் கிலோகிராம் அது மாதிரி ஏதாவது ஒரு அளவுகளாக இருக்கலாம் அந்த அளவுகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொகையாக இருந்தாலும் சரி நம்ம அதில் வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்டு போட்டு நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது பை 100ஆல் டிவைட் பண்ணணும் சதவீதம் அப்படின்னாலே அதுக்கு மதிப்பு என்னதுமா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை 100 தான் அர்த்தம் சரியா ஸோ இதை மறக்கவே கூடாது நீங்கள் பர்சன்டேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை 100 சரி இப்போ இந்த 2 0வும் இங்கே இருக்கக்கூடிய 2 0வும் கட் ஆகிடும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 180 ஸோ லாபம் கெயின் வந்து கெயினாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான் ஸோ ப்ராஃபிட் வந்து 180 ருபீஸ் கிடைக்குது ஸோ ஆக்சுவலாக அந்த மொபைல் ஃபோனோட மதிப்பு எவ்வளவு 1500 ஸோ அதோட இப்போ லாபமும் நமக்கு சேர்த்துக்கணும் அதுதான் அந்த ஃபோனோட புதிய விலை இல்லையா புதிய அந்த ஃபோனோட மதிப்பு அதோட அமௌண்ட் வந்து இப்போ அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1680 this is the answerமா ஒரு ரேட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு பர்சன்டேஜில் விற்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது இவ்வளோ பர்சன்டேஜில் ப்ராஃபிட் கிடைக்கிது இல்லை லாஸ் கிடைக்கிது அப்படின்னா அதோட விலை வந்து மாறிடும் இல்லையா அந்த மாறின விலை தான் இது அடுத்து 11th கொஸ்டின் இஃப் சிபினா காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை சிபினா காஸ்ட் பிரைஸ் இல்லையா எஸ்பினா செல்லிங் பிரைஸ் ஷார்ட்டா வந்து நமக்கு சொல்றாங்க சிபிஎஸ்பி இஃப் சிபி ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் ஆர்டிகல் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள்
is rupees 5,800 and its SP is rupees 4,640. Then find profit or loss percentage of that article. அதாவது ஆர்டிக்கிள் ஒரு பொருள்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டிக்கிள் நம்ம ஒரு கட்டுரை புத்தகமாக கூட நம்ம இருக்கலாம். அதோட வாங்கிய விலை, அதோட அடக்க விலை வந்து 5,800. அதை விற்பனை செய்யும் போது 4,640 விற்கிறாங்க. அப்படின்னா இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க பாருங்க. தென் ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். இது வந்து லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா. ஆக்சுவலா நம்ம இந்த கணக்குல லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கணுமா நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கணுமா? லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கணுமா நட்ட சதவீதமா? லாஸ் நட்ட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். ரூபினி, நீ வந்து அவசரப்படாம பதில் சொல்லு. அதாவது கேள்விக்கு வந்து புரிஞ்சிட்டு அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு. சரியா? உடனே நம்ம ஆன்சர் பண்ணணும்னு வேகமாக உடனே நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பாயிடும். கொஞ்சம் மிஸ் வந்து என்ன கேட்குறேன், கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கையில் புக் இருக்குது, அதை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பதில் சொல்லுங்கள். இது எப்படி லாப சதவீதமாக இருக்கும் ரூபினி? கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதோட அடக்க விலை வந்து 5,800, பட் விற்கிறது வந்து 4,640 விற்கிறாங்க. ஸோ எப்படி அது வந்து லாபமாக இருக்கும்? லாஸ் தான், நட்டம் தான். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எழுதிட்டிங்கன்னா அந்த கணக்குக்கு விடையே தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கணக்கில் ட்ரிக்காக கொடுக்குறாங்க பாருங்கள், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜுங்கிறதையே நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குதா அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இல்லை இந்த கணக்கில் நட்டம் இருக்கா அப்படின்னா நட்ட சதவீதம். அப்படி நீங்கள் புரிஞ்சிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு ஸ்டெப் மார்க்லாம் உண்டு. சரியா? சரி, இப்போ நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒய் சிபி தட் இஸ் அடக்க விலை இஸ் கிரேட்டர் தென் எஸ்பி. அதாவது அடக்க விலை வந்து விற்ற விலையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நட்டம் தான். சரியா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ லாஸ். ஸோ சிபி வந்து எவ்வளவு? 5,800. இப்போ நீங்கள் தாம்மா எனக்கு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி பதில் சொல்லணும். ஸோ அடக்க விலையிலேருந்து இப்போ எஸ்பியை சப்ராக்ட் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் என்ன? 5,800லேருந்து 4,640 சப்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. 5,800 minus 4,640 how much? 1,160 miss. Yes, 1,160. This is loss. This is loss. இப்போ loss percentage. First of all we have to find loss. Otherwise then after we can go to loss percentage. Loss percentage க்கு நம்ம formula apply பண்ணணும். That is loss by CP into 100. இது வந்து basic simple ஆன formula. Into 100. So இந்த formula நம்ம apply பண்ண போறோம். Is equal to லாஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1,160 is divided by CP how much? 5,800. This is 100 into 100 into 100. So என்னாகும்? இந்த 2 zeros இங்க இருக்கக்கூடிய 2 zeros கட் ஆயிடும். இங்க நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்க, பார்த்தாலே தெரியுது 58,116 நம்பர் வந்து which is divisible அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா 116க்குள்ள 58 இருக்குது. how many times மா இருக்குது? 116க்குள்ள 58 இருக்குது.
இல்லை நீங்கள் 2 டேபிளில் கட் பண்ணி பாருங்க. 2 2s are 4, 2 2s are 4, மீதம் 1 இருக்குது. 18ல 9 2s are 18. இங்கே வாங்க, இதை கட் பண்ணுங்க 2 டேபிளில். 5 2s are 10, 5 to 10. மீதம் வந்து 8. 16ல வந்து 8 இருக்கு இல்லையா, தென் 0 இல்லையாம்மா? ஸோ இப்போ பார்த்தா தெரியுது. இப்போ கொஞ்சம் நம்பரை நம்ம சின்னதாக்கிட்டோம், சிம்பிளிஃபை ஆக்கிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோன்னே தெரியுது 58க்குள்ளே 2 29 இருக்குது இல்லையா? ஸோ 129 இஸ் 29. இங்கே வந்து 2 29s are 58. 1 more 0 is there. We have to carry that 0 also. So remaining answer இங்கே வந்து 20% தாம்மா லாஸ்ட் பர்சன்டேஜ். இப்படிதாம்மா கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ முதல்ல கணக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 12th question. anyone read ma? Find the market price of a item if the discount percentage is 5% and the discount amount is 135. Yes, very good. Find the market price of an item if the discount percentage is 5% and the discount amount is rupees 135. அதாவது என்ன சொல்றேன், மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா குறித்த விலை. அந்த இது ஒரு இப்போ நம்ம ஒரு பொருள் நீங்கள் கடைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ஒரு பில்லு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த பொருளுக்கான பில்லு ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அதுதான் அதில் இருக்கக்கூடிய அதுதான் அந்த ப்ரைஸ் தான் குறித்த விலை. ஸோ அந்த குறித்த விலையிலேருந்து ஒரு பொருளை 5% தள்ளுபடியில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அந்த 5%ங்கிறது 135 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பில்லை வந்து எவ்வளோ ஒட்டியிருப்பாங்க, குறித்த விலை, அந்த பொருளின் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. அந்த பொருளுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு இதுக்கு வந்து 5% தள்ளுபடி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்போ 5% தள்ளுபடினா எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு 135 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரர். 135 ரூபா தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. 5% தள்ளுபடின்னு சொல்லிட்டாரு கடைக்காரரு, 135 ரூபா அமௌண்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பொருளின் விலை என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி. சரியா? புரிஞ்சிட்டிங்களா? தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை ஃபார்முலா தான். அகெயின் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட். நீங்கள் எழுதிக்கோங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவோ பை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், discount amount by discount percentage into 100. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ கணக்கில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 135 பை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. எஸ், 5%. ரொம்ப சிம்பிள். இன்ட்டு 100. இதை நம்ம கட் பண்ணலாமாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? கட் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? முடியாது மிஸ். ஏன் கட் பண்ண முடியாது ரூபினி? 20 இருக்குங்களா? 20 இருக்குல்ல மிஸ். கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். 5 டேபிளால கட் பண்ணலாம். ஏன் 2 zeros இருந்தா இப்ப என்ன? 2 zeros இங்க 100 இல்லையா? இந்த 5ங்கிறது வந்து 135 குள்ளேயும் இருக்குது, இந்த 100 குள்ளேயும் இருக்குதுமா. 100 குள்ளேயும் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான நம்பர். ஒரு டிஜிட் வந்து 5ஆல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள 5 டேபிள் போகும். 1 டிஜிட் 5 அப்படின்னா 5 டேபிள்ல போகும். அதர்வைஸ் 10s 100s 1000s குள்ளேயும் 5 போகும். 2 5s are 10, 25s are 100 போகும்ல. ஸோ இந்த 5 எப்படினாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 5 is 5. நான் இங்கே இந்த 135 சூஸ் பண்ணுறேன். 2 5s are 10, மீதம்
3 இருக்குது, இங்கே 5 இருக்குது 35. ஸோ 7 5s are 35. ஸோ இப்போ ஆன்சர் 27 100 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2700. தட் இஸ் த ரைட் ஆன்சர். மார்க்கெட் ப்ரைஸ் இஸ், நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதணும். தி மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 2700 அப்படின்னு எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா? Shall we move to the next sum? Yes, miss. Next, Akila purchased a dress for rupees 4,480 including 12% GST. Find the price of the dress before GST was added. சரி சொல்லுங்கம்மா, ஜிஎஸ்டினா என்ன? நீங்கள் ஜிஎஸ்டினா என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஜிஎஸ்டி அப்படின்னா என்னதுப்பா? மிஸ் இப்போ ஜிஎஸ்டினா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க மிஸ், அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க மிஸ். அதோட கொஞ்சம் கூடுதலா விலை போடுவாங்க மிஸ். கூடுதலாக விலை போடுறாங்க. அது எதுக்காக? அந்த ஜிஎஸ்டிங்கிறது எதுக்காக அந்த விலை கூடுதலாக ஏன் அந்த ரேட்டு சொல்கிறாங்க? அதுக்கான வரி என்ன? வரி. வெரி குட். டி டாக்ஸ். ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்னாலே டீனா டாக்ஸ். ஜிஎஸ்டி டாக்ஸ். இந்த ஜிஎஸ்டினா என்ன தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷில். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னா இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. குட்ஸ் அப்படின்னா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. குட்ஸ். குட்ஸ்னா சரக்கு. குட்ஸ் வண்டின்னு சொல்லுவோம்ல, சரக்கு வண்டி, ரயில் வண்டி. ஆமாங்க. குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். குட் சர்வீஸ் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. இதுக்கான அதாவது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நுகர்வுக்காக வந்து நம்ம வந்து இப்போ அனைத்து பொருட்கள் மீது இந்த வரியை வந்து நம்ம பயன்படுத்துவோம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு பொருளை அவங்க எடுத்துகிட்டு வந்து கடையில் வச்சு நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக அவங்க டேக்ஸ் போடுறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகே மேம். ஓகே சரிம்மா. இது வந்து நீங்கள் புக்கில் கூட இருக்குது, எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் கையில் புக் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 134 எடுங்க. பேஜ் நம்பர் 134. அதில் இருக்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ரீட் பண்ணுங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. ஃபர்ஸ்ட் பேரா ஜெனிஃபர் ரீட் பண்ணு. இந்தியாவில் எங்க மிஸ் இருக்கு ஜிஎஸ்டி? எங்க மிஸ் இருக்கு? பேஜ் நம்பர் 134 மா. 134 கொடுத்துறோம். 134. அதான் மிஸ் கொடுத்துறோம். அதாவது இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வுக்காக பயன்படும் அனைத்து பொருட்களின் மீதான ஒரே பொதுவான வரியே சரக்கு மற்றும் சேவை வரி ஆகும். சரக்கு மற்றும் சேவை வரி ஆனது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்களால் ஒருங்கே செலுத்தப்படுவதாகும். மேலும் இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு கிடைக்கும் வருவாய்களில் முக்கியமான ஒன்றாக அமைகிறது. ஏன்னா இந்த டேக்ஸ் மூலமா நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் கிடைக்குதுமா. நம்ம வந்து நம்ம கடைக்காரங்களுக்கு கொடுக்கறது மூலமா அந்த டேக்ஸ் வந்து யார்கிட்ட எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போய் சேருது. சரியா? ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி ஆனது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி என 3 வகைப்படும். யூனியன் பிரதேசம், இது மாதிரி பாண்டிச்சேரி, நமக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, டெல்லி, கோவா, இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசங்கள் இல்லையா. இந்த யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூடிஜிஎஸ்டி அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரியான ஒரு வரி வந்து விதிக்கிறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்போ நம்ம 100 ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 50-50 rupees அது மாதிரி போய் சேர்ந்துடும். சரியா? முட்டை, தேன், பால், உப்பு போன்ற பல பொருள்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து இது மாதிரியான ஈட்டபிள்ஸ் அன்றாடம் பயன்படுத்தி சீக்கிரமே அழிந்து போகக்கூடிய முட்டை, அது மாதிரி தேன், பால் போன்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது.
பெட்ரோல் நீங்களாம் நாளைக்கு எந்த பொருள் வாங்க போனாலும் ஹனிலாம் கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டால் நீங்கள் கேட்கணும், கடைக்காரர் சொல்லணும், அண்ணே இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, நாங்கள் படிச்சிருக்கிறோம், இதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு சொல்லணும். இன்கேஸ் அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில் கொடுத்துட்டாங்கன்னா அது மாதிரி நீங்கள் சொல்லணும். சரியா? பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்கள் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் வராது. அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. மேலும் அவற்றிற்கு தனியே வரி விதிக்கப்படுகிறது. இதுக்குன்னு தனியாக வேற ஒரு டேக்ஸ் போடுறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சபையானது இதுக்குன்னு ஒரு சபை, ஒரு கவுன்சில் அமைச்சுதாம வந்து ஒரு டேக்ஸ் எல்லாம் விதிப்பாங்க. அதாவது 1300க்கும் அதிகமான பொருட்களையும் 500க்கும் அதிகமான சேவைகளையும் 4 வரி அடுக்குகளான அதாவது 5%, 12%, 8% மற்றும் 28% ஆகியவற்றின் கீழ் கொண்டு வந்துள்ளது. சரியா? அதாவது இந்தந்த அதாவது டேபுலர் காலம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இந்தந்த பொருட்களுக்கு 5%, இந்த விதமான பொருட்களுக்கு 12% அப்படின்னு சொல்லி 4 விதமாக டேக்ஸ் போடுறாங்க. 5%, 12%, 18%, 28% சொல்லி போடுறாங்க. இதுதான் ஜிஎஸ்டி. சரியா? இது வந்து உங்களுக்கு புக்கில் சாப்டரில் இருக்குது, புக்கில் தேடி பாருங்கள், அதை ரீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஜிஎஸ்டி இப்போ கனெக்ட் செய்யலாம். இப்போ 100% மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அகிலா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது வந்து 4480 ரூபா. அதில் வந்து 12% வந்து ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ ஃபைன் த ப்ரைஸ் ஆஃப் த ட்ரெஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி ஆடட். இப்போ வந்து அவங்க ட்ரெஸ்ஸு ஜிஎஸ்டி வரி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு எவ்வளவு, அது என்ன ரேட்டு அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? ஜிஎஸ்டி ரேட், ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. 12% ஜிஎஸ்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அகிலா பர்ச்சேஸ்ட் ட்ரெஸ் ஃபார் 4480. அதுக்குள்ளே ஜிஎஸ்டி வரி இருக்குது. அந்த 4480 ரூபாய்க்குள்ள வந்து இருக்குது ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வரி இல்லாமல் அதோட ரேட் எவ்வளவு? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட் கண்டுபிடிக்கணும். ட்ரெஸ்ஸோட ரேட், ஒரிஜினல் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ 100% ப்ளஸ் 12%. இங்கே ஜிஎஸ்டி என்னவோ அதோட இந்த 12% ஆட் பண்ணிக்கணுமா. ஸோ 112%. 112%. இப்போ ட்ரெஸ்ஸோட ரேட் நீங்கள் எழுதிக்கோங்க. ட்ரெஸ்ஸோட ரேட் ஈக்குவல் டு நான் எவ்வளவு, அதாவது ஜிஎஸ்டி ரேட்டு போட்டதுக்கப்புறம் 4480 ரூபா இஸ் டிவைடட் பை இந்த ஜிஎஸ்டி வரி, அதை எழுதிக்கோங்க. அதை வச்சு டிவைட் பண்ணணும். 112 into 100. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 112%. சரியா? அதுக்கு 4480 ரூபாய் அந்த ட்ரெஸ் அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நார்மலாக நான் 2 டேபிள் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். 5 2s are 10, மீதம் வந்து 6 2s are 12. இங்கே வந்து 15 கட் பண்ணிக்கலாம். அகைன் 2 டேபிளை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 28. இங்கே வந்து 25 கட் பண்ணிக்கிடுவோம். அகைன் நீங்கள் 2 டேபிளை வச்சு ட்ரை பண்ணுவோம், சின்ன சின்ன நம்பராக வச்சு ட்ரை பண்ணுவோம். 14. அடுத்து இங்கே வந்துருங்க 2 டேபிள் தான். 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8, 0. திரும்ப 2 டேபிளால் கட் பண்ணுவோம். 2 7s are இங்கே பாருங்க. ஓகே மேம். 1 2 0. அகைன் 7 டேபிளை வச்சு நம்ம கட் பண்ணலாம். 12ல வந்து 7 இருக்குது. 1 7 is 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1120ல் ஃபஸ்ட்டு 11 மட்டும் எடுத்துக்கோங்க. 11க்குள்ளே 1 7 is 7. மீதம் 4 இருக்குது. 4ஐயும் இந்த 2வையும் எடுத்துக்கோங்க. 42. 42ல் வந்து 6 7s are 42. மீதம் ஒரு 0 இருக்குது. இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. ஸோ 160. இந்த 160யும் இங்கே மீதம் இருக்கக்கூடிய இந்த 25யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4000. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா?
Okay, Okay, miss. miss. சரிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது அந்த ஜிஎஸ்டிங்கிறத வந்து எப்போ என்ன சதவீதம் கொடுத்தாலும் 100ஓட ஆட் பண்ணிக்கணும். சரியா? Okay. இதுல ஏதாவது டவுட் இருக்கா Okay. உங்களுக்கு? No, miss. Okay. சரி, நம்ம 13 சம்ஸ் பார்த்துட்டோமா? Miss. 14 sum வரும். இப்போ 14 சம் வரும். 2 minutes is more. ஒரு சம் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். Murugan bought an item of cost price rupees 12,000 with 30% seasonal discount which comes under 18% GST. Find the amount he paid. இது அதே மாதிரியான சம் தான், ஜிஎஸ்டி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. முருகன் பாட் அண்ட் ஐட்டம் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு பொருள் வாங்குறாரு. ஐட்டம் அப்படின்னாலே பொருள்மா. ஏதோ ஒரு பொருள் வாங்குறாரு. பாட்னா வாங்குறது இல்லையா? ஒரு பொருள் வாங்குறாரு முருகன். அதோட அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது அடக்க விலை 12,000 வித் 30%. அதில் வந்து 30% வந்து சீசனல் டிஸ்கவுண்ட். சீசனல் டிஸ்கவுண்ட்னா சிறப்பு தள்ளுபடி. அதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான டயத்தில் வந்து தள்ளுபடி போடுவாங்கல்ல, அதுதான் சீசனல் தள்ளுபடி சொல்லுவாங்க. ஸோ அவர் வாங்கக்கூடிய பொருளுக்கு 30% சிறப்பு தள்ளுபடியோட வாங்குறாரு. விச் கம்ஸ் அண்டர் 18% ஜிஎஸ்டி. அதுலேயும் வந்து வரி போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18%. 80%. ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி பெய்டு. அவர் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறதாமா கேள்வி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 12,000ல் 30% எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். 12,000ல் 30%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த கணக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டைம் 1 minute தான் இருக்குது முடியறதுக்குள்ளே. நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுறீங்களா? Okay, miss. சரி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 12,000ல் 30% கண்டுபிடிக்கணும். அதாவது 12,000 நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. 12,000 into 30/100 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ரேட்டை 12,000லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 12,000லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அந்த ரேட்டுக்கு புதுசாக ஒரு ரேட் கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கு இன்ட்டு 18/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடச்சிரும். இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சுக்கோங்கம்மா. இந்த கணக்கை செஞ்சு நாளைக்கு எனக்கு வந்து சொல்லுங்கள். 14th சம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். சரியாமா? Okay. அதாவது Okay, miss. 12,000 into 30/100 ஒரு ஆன்சர் கிடைக்கும். எழுதிக்கோங்க. அடுத்தது 12,000லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ராக்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒரு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ரெண்டாவது கிடைச்ச ஆன்சருக்கு இன்ட்டு 18/100